சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசிய கருத்து ஆழ்ந்து யோசிக்க வைக்கின்றது. அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அலம்பல் சொல்லும் எவ்வளவு பேசணும்னு, அனுபவம் சொல்லும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கருத்தில் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் அடங்கியிருக்கிறது. ஒரு மனிதன் நிறைய படித்து அறிவாளியாக இருக்கலாம். எந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி பேச வேண்டும் என்பதுதான் உண்மையான திறமை. ஒரு வார்த்தையை மென்மையாகச் சொன்னால் மனதை வெல்லும். கோபமாகச் சொன்னால் உறவியை இழக்கச் செய்யும். அதற்கு மேலாக எல்லா இடத்திலும் எல்லாவற்றையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பேச வேண்டும், எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை அறிந்தவர்கள்தான் மதிப்பை பெறுகிறார்கள். தேவையில்லாத ஒரு வார்த்தை பல வருட நட்பை கூட உடைத்துவிடும். ஆனால் இந்த எல்லாவற்றையும் விட உயர்ந்த ஆசான் அனுபவம். வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்த பிறகுதான் எந்த வார்த்தை நம்மை உயர்த்தும், எந்த வார்த்தை நம்மை தாழ்த்தும் என்பது புரியும். சில நேரங்களில் பேசாமல் இருப்பதுதான் மிகச்சிறந்த பதில் என்பதை அனுபவம் கற்றுத்தருகிறது. எனவே பேசுவதற்கு முன் ஒரு நொடி யோசியுங்கள். இந்த வார்த்தை மற்றவருக்கு நன்மை தருமா, மனதை காயப்படுத்துமா, இந்த சூழ்நிலையில் இதை பேச வேண்டுமா என்று சிந்தித்து பேசுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், அறிவு பேச வைக்கும், திறமை அழகாக பேச வைக்கும், நிதானம் அளவாக பேச வைக்கும், அனுபவம் சரியானதை மட்டும் பேச வைக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்கள் அதிகம் பேசுவதில்லை. தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் வார்த்தைகளை மட்டும் பேசுகிறார்கள். அந்த பழக்கம்தான் மனிதனுக்கு மரியாதையும் உறவுகளையும் வெற்றியும் தருகிறது. எண்ணங்கள் நன்றாக இருந்தால் இவையெல்லாம் தானாக அமையும். நன்றி. வாழ்க வளமுடன்.